பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 8 புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பவுல் சொல்கிறார். புருஷர்களாகிய, அதாவது ஆண்களாகிய நாம் ஏன் வானத்திற்கு நேராக பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும் என பவுல் சொல்கிறார் என்று சிந்தித்து பார்த்தோமானால், பரிசுத்தமான கைகள் தேவனுக்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கும் போது அங்கே அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவன் அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் தருவார். எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. அப்பொழுது பார்வோன் மோசேயிடம் கல்மலையை நிறுத்த சொல்லி கேட்டுக்கொண்டான். உடனே மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்திலிருந்து போன உடனே என் பரிசுத்தமான கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன். அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கல்மலை நின்று போம். அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்படியே மோசே தன்னுடைய பரிசுத்த கைகளை கர்த்தருக்கு நேராக, அதாவது வானத்துக்கு நேராக உயர்த்தி ஜெபித்த போது ஜெபம் கேட்கப்பட்டு கல்மலை நின்றது. அமலேக்கியர் இஸ்ரவேலர் மேல் படையெடுத்து வந்து போரிட்ட போது மோசே மலையின் உச்சியில் தன்னுடைய பரிசுத்த கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி ஜெபித்த போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். எந்த மனுஷன் ஆனாலும், இஸ்ரவேலராகிய உம்முடைய ஜனத்தில் எவன் ஆனாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து ஜெபிக்கும் சகல விண்ணப்பங்களையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து தேவரீர் கேட்டு அவைகளை மன்னித்து ஆசீர்வதிப்பீராக என்று சாலமோன் ஜெபிக்கிறார். யோபுவின் நண்பர்களாகிய சோப்பார் யோபுவை பார்த்து, நீர் உம்முடைய கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தால் அவர் உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்பார் என்று சொல்கிறார். என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தைப் போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று தாவீது தன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தாவீதை ஆசீர்வதித்தார். இவைகள் எல்லாவற்றையும் பவுல் அறிந்து கொண்டதால் தான் நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என நினைத்து புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய சத்துருக்கள் எதிர்த்து நிற்கும் போது, அந்தகாரத்தின் கிரியைகள் நம்மோடு கூட போராடும் போது, எல்லோராலும் கைவிடப்பட்ட ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையின் போதும், சோதனைக்குட்பட்டு நிற்கும் போதும், உடல்நல குறைவின் போதும், நம்முடைய தேவைகளுக்காகவும், நமது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகளுக்காகவும் நம்முடைய கைகளை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக உயர்த்தி ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவன் நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு நமக்கு ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலமும் நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்முடைய கட்டளையின்படி நாங்கள் கோபம் கொள்ளாமல், எந்த காரியத்தை குறித்தும் யாரிடமும் தர்க்கம் பண்ணாமல், எங்களுடைய விசுவாசத்தை தொலைத்து போடும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் எந்த காரியத்தை குறித்தாயினும், நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் குறித்தாயினும் நாங்கள் உம்மோடு தர்க்கம் பண்ணாமல், எங்களுடைய தேவைகளுக்காக உம்மை நோக்கி நாங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீர் அதை கேட்டு எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைவாய் நடத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர்,
அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.